என்னைக்காவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? என்னென்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு பாயிண்டில் நீங்கள் ரொம்ப டிசிப்ளின்டாக உங்கள் கோலெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கோலில் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்டடி நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, மேபி ஸ்போர்ட்ஸில் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா? அந்த விஷயத்தையும் ரொம்ப மோட்டிவேஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. லைஃப் செம்மையாக போய்ட்டுருக்கு, நிறைய அச்சீவ் பண்ணுறீங்க, நிறைய ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கிது. அப்படி இப்படின்னு உங்கள் லைஃப் ரொம்ப செம்மையாக போய்ட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி ஒன்று வருது. அந்த பிரேக்கிங் பாயிண்ட்லேருந்து உங்களால் நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா டிசிப்ளினான ஆக்டிவிட்டிஸ் எதையுமே உங்களால் கண்டினியூ பண்ண முடியல. படிக்கிறதுக்கெல்லாம் உங்களால் ஒழுங்காக படிக்க முடியல. ஸ்போர்ட்ஸ்னால் உங்களால் கிரவுண்டுக்கு போய் ட்ரெயின் பண்ண முடியல. உங்கள் கோல்லேயே உங்களால் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியலன்னு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஆனால் மைண்டில் ஒரு ரெக்ரெட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. நம்ம அப்படி இருந்துமே இப்படி ஆகிட்டுமே, இப்போ நம்மளால் அப்படி எப்படி போகிறதுன்னு கூட தெரியலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் என் லைஃப்பில் ஒரு பாயிண்டில் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். அதை இதுக்கு என்னென்னா, நான் ரியலைஸ் பண்ணதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நம்ம ஏன் பண்ணும் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கும். எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கும். அப்போது அந்த ரீசனை இழந்த உடனே நம்மளால் இந்த டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி எதையும் மெயின்டைன் பண்ண முடியாது ப்ராப்பராக. ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்தில் நம்ம டிசிப்ளின்டாக இருக்கணும்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும். அந்த ரீசன் வீக் ஆகிடுச்சுன்னா, இல்லைனா நம்ம அதை லூஸ் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி மோட்டிவேஷன் எல்லாமே அப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிட்டு நம்ம பேக் டு பேக் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் இருக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ஏன்னா டிசிப்ளின்லாம் கம்ஃபர்டபுளான ஜோனே கிடையாது. அப்போது ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம திருப்பி அந்த மாதிரி ஒரு போகணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டடினா ஸ்டடி, ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸு, கோலில் ஒர்க் பண்ணுறது நல்லா செம்மையாக ஒர்க் பண்ணி அப்படி போகணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கீங்க. நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க, சரியா? அப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணலாம்? ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்கள் ரீசன் இருக்கும் பார்த்தீங்களா, ஏன் நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும் எப்பயுமே. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. டைம் எடுத்து யோசிச்சு பாருங்கள், நம்ம ஏன் அப்படி அதை பண்ணோம், எதுக்கு நம்ம டிசிப்ளின்டாக இருந்தோம் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கும்ல. அதை கண்டுபிடிச்சிட்டு ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிக்கோங்க. இதான் என்னோடய ரீசன் நான் டிசிப்ளின்டாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்களேன். அந்த மூமெண்ட் நீங்கள் டிசிப்ளின்டாக இருக்கும்போது பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க? ஹாப்பியாக தானே? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.